கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு வர்த்திக்க பண்ண, அதாவது உங்களை நான் பலுக செய்வேன், பெருக செய்வேன். எப்போ தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், தேவனுக்கு முன்பாக பயப்படுறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு முன்பாய் பயந்து நடுங்கி தேவனை துதித்து ஆராதிக்கிறவளை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளோட தேவனை தேடுறீங்களா? குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறீங்களா? இன்றைய தினத்தை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பலுகவும் பெருகவும் செய்வார். இந்த நாளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்றைய தினம் அற்புதத்தின் நாளாய் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார், வர்த்திக்க பண்ண போகிறேன், நான் உன்னை பலுக பெருக செய்ய போகிறேன், நீ கையிடுகிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன், நீ தேவனுக்கு பயப்படுற பிள்ளையாக இருப்பாய் என்றால் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நினைத்திருக்கிறார். இந்த தினத்தில் ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் மாற்றி தருவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.